Dear students, வணக்கம். பயோமாலிகுல்ஸ் டாப்பிக்கில் 12th chemistry second வால்யூம் பயோமாலிகுல்ஸ் டாப்பிக்கில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் நம்ம கேட்டால் என்ன பண்ணலாம்? இட் இஸ் a colorless, water soluble, both carboxylic acid and amino group are present. இப்போ இது வந்து colorless, water soluble, both என்னென்ன இருக்கு COOH and NH2 group are present. கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து புரோட்டான்ஸை லாஸ் பண்ணும். அமினோ குரூப் வந்து புரோட்டான்ஸை கெயின் பண்ணும். அமினோ குரூப் accepts a proton become positively charged depending upon pH. At specific pH, the net charge of an amino acid is neutral and this pH is called isoelectric point. இது ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. அதாவது கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஒரு புரோட்டானை இழந்து மைனஸ் சார்ஜ் ஆகுது. அடுத்தது அமினோ குரூப் ஒரு புரோட்டானை ஏற்றுக்கிட்டு ப்ளஸ் சார்ஜஸ் ஆகுது. இப்போ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அட் ஸ்பெசிஃபிக் pH the net charges of an amino acid is neutral and this pH is called isoelectric point. இந்த pHக்கு மேலே at above this pH அமினோ ஆசிட் இஸ் நெகட்டிவ். இந்த pHக்கு மேலே அமினோ ஆசிட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும். இந்த pH கீழே வந்து அமினோ ஆசிட்ஸ் என்னவா இருக்கும்னா பாசிட்டிவாக இருக்கும். ஒரு அக்வைஸ் சொல்யூஷனில் H plus from COOH can be transferred into amino group creating positive and negative called Zwitter ion. Zwitter ion என்னன்னு கேட்பாங்க. ஒரு அமினோ ஆசிடில் கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து H ப்ளஸ் வெளியில் வருது. அமினோ குரூப்பு அந்த H ப்ளஸ் அக்செப்ட் பண்ணுது. அதனால் கார்பாக்சிலிக் ஆசிட் இடத்துல மைனஸும் அமினோ குரூப் இடத்துல ப்ளஸ்ஸும் வருது. இதுக்கு பேர் தான் Zwitter ion. This molecule has amphoteric behavior. இந்த மாலிகுல் என்ன பிஹேவியர் அப்படின்னா amphoteric behavior. இப்போ இதில் படத்தில் காமிச்சிருக்க பாருங்க. இந்த Zwitter ion-ல நம்ம ஒரு ஆசிட் அப்படிங்கிறது சேர்க்குறோம் அப்படின்னா அந்த ஆசிட் அந்த கார்பாக்சிலேட் குரூப்பில் போய் சேர்ந்துடும். அப்போ அது என்னவா இருக்கும்னா நெட் சார்ஜ் வந்து +1 ஆகும். இட் இஸ் அசிடிக் pH-ஆக இருக்கும். pH வந்து அசிடிக் pH-ஆக இருக்கும். இதே அந்த Zwitter ion-ல பேஸ் சேர்த்தோம் அப்படின்னா அது அமினோ குரூப்லேருந்து NH3+லேருந்து ஒரு புரோட்டானை ரிமூவ் பண்ணிடும். அப்போ நெட் சார்ஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா மைனஸாக இருக்கும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பேசிக் pH. இந்த pH வந்து பேசிக் pH. அதுக்கு அடுத்தது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் அமினோ ஆசிட் எது? எந்த அமினோ ஆசிட்ஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ், அதாவது அதில் கைரல் கார்பன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து எது அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கிளைசின். அதில் பார்த்தீங்கன்னா கார்பன் இருக்கும், ஒரு COOH இருக்கும், ஒரு NH2 இருக்கும், 2 ஹைட்ரஜன் இருக்கும். அப்போ ஒரு கார்பனில் 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருந்தால் தான் கைரல் கார்பன். அப்போ 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்கிறதால உங்களுக்கு அந்த கிளைசின் அப்படிங்கிறது இட் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் அமினோ ஆசிட். மற்ற 19 அமினோ ஆசிட்ஸும் ஆப்டிக்கலி ஆக்டிவ் அமினோ ஆசிட்ஸ். இப்போ உங்களுக்கு நிறைய இந்த 1 மார்க்கில் எப்படி கேட்பாங்கன்னா 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் வந்து கிளைசின் கொடுத்துருவாங்க. மற்ற 3 ஆப்ஷன்ஸ் வந்து வேறு ஏதாவது அமினோ ஆசிட்ஸ் கொடுத்துருவாங்க. விச் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் எதை சொல்லணும்? கிளைசின் அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸை ஒரு தடவை சொல்லிட்டா அது கலர்லெஸ், ஞாபகம் வச்சுங்க. வாட்டர் சாலிபிள், தண்ணியில் கரையும். COOH குரூப்பும் இருக்குது, NH2 குரூப்பும் இருக்குது, அசிடிக் குரூப்பும் இருக்குது, பேசிக் குரூப்பும் இருக்குது. கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து COOH வந்து H+ லாஸ் பண்ணும். அப்படி லாஸ் பண்ண நெகட்டிவ் சார்ஜ் ஆகும். NH2 குரூப் வந்து H+ கெயின் பண்ணும், அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும். இதெல்லாம் டிபெண்டிங் அப்பான் pH டிபெண்ட் பண்ணி அமைஞ்சிருக்கும். ஒரு ஸ்பெசிஃபிக் pHல பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் pH the net charge of an amino acids is neutral. அதாவது அந்த அமீன் குரூப்பில் NH3+ இருக்கும், கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பில் COO- இருக்கும்.
அதனால் வந்து at specific pH the net charge of an amino acid is neutral. இந்த pH தான் is called isoelectric point அப்படின்னு நம்ம சொல்லுவோம். isoelectric pointனா என்னன்னு கேட்கலாம். At above this pH amino acid is negative, but below the pH amino acid is positive. ஒரு aqueous solutionல H plus from COH can be transferred into NH2 group, creating positive and negative, called Zwitter ion. This molecule has amphoteric behavior. இந்த Zwitter ion வந்து amphoteric behavior கொண்டதா இருக்கு. சரிங்களா? ஆப்டிக்கலி inactive amino acids எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா glycine. Other amino acids are optically active. So dear students, ஒரு 5 mark questionலையோ 3 mark questionலையோ give the properties of amino acids அப்படின்னு கேட்கலாம். What are amino acids? Give the properties of amino acids அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? பார்த்துக்கொண்டது.